ரொம்ப குளிர்து. ராஜா, ஏன் இந்த படம்? ராதா, நான் ஜெயிலில் வந்த உடனே சில குண்டா பசங்க கூட்டு போனாங்க தெரியுமா? அவங்க கூட போய் ஒரு ஆளை மீட் பண்ண. அவனுக்கு எனக்கு ஒரு கான்ட்ராக்ட், ஒரு சும கொள்ளை அடிச்சா எனக்கு ஒரு பெரிய தொகை கொடுக்குறேன்னு சொன்னான். அதுக்கு இது ஜஸ்ட் ஒரு ஜுஜுபி அட்வான்ஸ். ராதா, என்ன இது பைத்தியக்காரத்தனம்? ராஜா, நீங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் திருந்துடுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா இந்த திருட்டு புத்தி உங்க ரத்தத்திலேயே ஊறி போச்சு. எஸ், நான் திருடன். ஆனா ராதா, ஏழுங்க வயிற்றுல அடிச்சு அவங்க பணத்தை நான் கொள்ளையடிக்கல. கொள்ளையடிச்ச பணத்தை பதுக்கி வச்சிருக்கிற பணக்கார கிட்ட தான் நான் கொள்ளையடிக்கிறேன். ராஜா, என்ன தப்பு? ராஜா, நீங்க உங்க மனச மாத்திக்கலன்னா நாம ரெண்டு பேரும் பிரியறத தவிர வேற வழியே இல்ல. எனக்கு இந்த உலகத்துல உங்களை தவிர வேற யாருமே இல்ல. இப்ப நீங்களும் நல்ல தண்ணி அடிமா, கொஞ்சம் சூடா இருக்காங்க. I am ராஜா. உன் பேர் என்ன? I am ஷாலினி. டாடியா? நானா? என்னடா இது? எப்போ ராதா? அமர், இது உங்க பொண்ணா? ஆமா. அப்போ ராதாவை உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? தெரியுமே. ஒரு நாள் ரவுடிங்க ஆண்டி கை பிடிச்சி கரெக்டா பண்ணாங்களா, அப்ப நான் பாஞ்சு வந்து அவங்கள அடிச்சு விரட்டிட்டேன். அதுல இருந்து தான் எங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். அப்பா எனக்கு ஃப்ரெண்டு, பொண்ணு உனக்கு ஃப்ரெண்டா? எக்ஸ்கியூஸ் மீ. அம்மாவுக்கு மேல கொஞ்சம் கோபம், அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே மிஸ்டர் ராஜா, நான் வரேன். நீங்க வர வாங்க, வாங்க சாப்பிட்டு போலாம். இன்னொரு நாளைக்கு. ஓகே, தேங்க்யூ. அங்கிள், வெரி நாட்டி. அங்கிள், பை பை. பை. See you. பை பை.
நீங்க எதுக்காக வந்தீங்க? உனக்கு சாவு ஓலை கொடுக்க வந்திருக்கோம். இந்த மாதிரி எத்தனையோ பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஏண்டா ஜெயிலுக்கு போய் கல்லு உடைச்சோம், இன்னும் திமிர் அடங்கலையே. என் அண்ணனோட திமிர நீ பாத்திருக்க, உன்னோட திமிர நான் பாத்திருக்கேன். என்னோட திமிர நீ பார்த்தது இல்லையே, இப்ப பாரு. ஓகே ராஜா, கரெக்டா 2:30 மணிக்கு நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். விக்ரம், ராஜா வைரங்களை திருடிட்டு வந்ததும் அவனுக்கு கொடுக்க வேண்டிய 19 லட்சத்துக்கு பதிலா இங்கிருந்து போயிடுவோம், இல்லன்னா நமக்குதான். அஸ்கபதா அஸ்கபதா அஸ்கபதா, விஜோலி விஜோலி விஜோலி, எழுந்திரபதா எழுந்திரபதா எழுந்திரபதா. நான் பெறாத மவனே, நம்ம திட்டப்படி நான் சரியான நேரத்துல இங்க வரலன்னா அந்த பாவி பசங்க உன்னை சுட்டு சாம்பலாக்கி இருப்பானுங்களே. என்ன ஆனந்த கண்ணீர் விடுறீங்க? அது ஒண்ணு இல்ல, அவனுங்களை நினைச்சுக்கிட்டேன். நம்ம ட்ரூப் போலீஸ் வேஷம் போட்டுட்டு வந்ததே, அத நிஜ போலீஸ் நினைச்சு ஏமாந்து ஓடிட்டானுங்க. நான் யாரு? குரங்கு வேதாச்சலத்தினுடைய சிஷ்யன். ஹலோ போலீஸ். எஸ், கோடீஸ்வரம் மதன் கோபால் ஆபீஸ்ல திருட்டு நடக்குது, சீக்கிரமா வாங்க. நீங்க யாரு? அமர், அமர், we made it, we made it, so nice. நான் சொன்னபடி போலீஸ் ஃபோன் பண்ணிட்டியா? வெரி குட். இந்தா
இது 5 கோடி ரூபாய் மதிப்புல உயரம் இருக்கு. இதை எடுத்துக்கிட்டு உடனே ஏற்பட்டு போ. அங்க என்ன வளர்த்த அப்பா ஷாலினி ராதோட காத்துட்டு இருப்பாங்க. அவங்கள கூட்டிக்கிட்டு அமெரிக்கா. இந்தா இந்த தயாள் போட்டோவும் அட்ரஸ் இருக்கு. பின்னால என் கழுத்து போட்டிருக்கேன். இதை பார்த்த உடனே நீ யாரும் புரிஞ்சுப்பாரு. இந்தா புறப்படு. ராஜா, இந்த நிலைமையில உன்னை விட்டுட்டு நான் மட்டும் தனியா போறது அவ்வளவு நல்லா இருக்காது. புரியாம பேசுறியாமா? நான் எல்லாத்துக்கும் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். கேளு. மதன் வீட்லயே நான் பெரிய கொள்ளை அடிக்கலைங்க நிரூபிக்கிறதுக்காக அவன் ஆபீஸ்லயே ஒரு சின்ன கொள்ளை அடிக்க போறேன். நானே போலீஸ்ல மாட்டிக்க போறேன். என்ன அபபானா 1 வருஷமோ 2 வருஷமோ தண்டனை கொடுக்க போறாங்க. ஜுஜுபி அதை அனுபவிச்சுட்டு நேரா நான் அமெரிக்கா வந்துடுறேன். அதுக்கப்புறம் வாழ்நாள் பூரா நிம்மதியா சந்தோஷமா ஜாலியா இருந்துருவோம். புறப்படு. ராஜா, இத பாரு, போலீஸ் வந்துருச்சு. கமான் கமான் கமான், ஹரி அப். God bless you. ராஜசிங்கம், வெல்கம். அடே அடே பங்காளி, ஜெய் அலெக் நிரஞ்சன். அட அண்ணே, குட் மார்னிங். குட் நைட்டடா தம்பி. இப்ப 379 பேட்டா ஒரே அமுக். 1 வருஷம் கம்பி. அண்ணா கரெக்ட், ரொம்ப கரெக்ட். எல்லாம் கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. செம ஆள் நீங்க. அப்புறம் ஏன் வெயிட் பண்றீங்க? கையில எறும்பு காப்பு மாட்டி கொஞ்சம் மரியாதை கூட்டு போயிடுங்க. என்னன்னா இதுக்கு போய் ரொம்ப சூழ்ச்சியா யோசிக்கிறீங்க? நீ கோடிக்கணக்கான கொள்ளை அடிப்ப, சாதாரண இரும்பு பெட்டிக்கு போய் நெருப்பு காமிச்சிட்டு இருக்கியே, இதுல ஏதாவது மர்மம் இருக்கோ? இதுல என்ன மர்மம் இருக்கு? நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கண்ணாலே பாத்தீங்களா? கண்ணால் காண்பதும் பொய், கதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். அதுக்காக பங்காளி என்ன அனுப்பிச்சிருக்காங்க. சரி, இப்போ உங்களுக்கு என்னதான் தோணும்? எனக்கு மேல ஒரு தலைவர் இருக்கார். அடிக்கடி என் மூளைக்கு வேலை கொடுப்பார். கொஞ்சம் பொறு சொல்றேன். ராஜசிங்கம், இன்ஸ்பெக்டர் ராமன். ஹலோ, சொல்லுங்க. ஆஹா, நான் நினைச்சேன். தேங்க்யூ பங்காளி. பங்காளி, நமக்கு மேல ஒரு தலைவர் இருக்கான்னு சொன்னேன்ல, அவன் நம்ம மூளைக்கு வேலை கொடுத்துட்டான்டா. வேண்டாம், என்ன சொல்றீங்க? நான் ஒரு சின்ன கதை சொல்றேன், கேக்குறியா? நீ ஏற்கனவே மதனகோபால் வீட்டுக்கு போய் பெருசா கொள்ளையடிச்சு யாரோ உன் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்ட. அதை மறைக்கிறதுக்காக அவன் ஆபீஸ்க்கு வந்து சின்ன கொள்ளைய அடிக்கிறேன். காரணம், இதுக்கு உனக்கு கிடைக்க போற தண்டனை 1 வருஷமோ 2 வருஷமோ தான். தண்டனை முடிஞ்ச உடனே ராஜா மாதிரி வெளியே வர போற, கொள்ளையடிச்ச பணத்தை எடுத்துக்க போற, உன் பட்டிய கூட்டிக்க போற, ஜாலியா வெளிநாட்டுக்கு போய் என்னாச்சு? பங்காளி. பங்காளி, உன்னை பார்த்து நான் ரொம்ப பரிதாபப்படுறேன். ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த காரியத்தை செய்துட்டேன். இருந்தாலும் நீ செய்த காரியத்துக்கு எத்தனை வருஷம் தண்டனை கொடுக்கலான்னு நீயே சொல்லு. நான் என்ன பண்ண? என்ன பண்ணியா? பண்ணத பாரு. சத்தியமா இந்த கொலை நான் செய்யல. சரியா? இல்ல. ஓகே, வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு கதை எழுதலாம். நீ பொருளை எல்லாம் கொள்ளையடிச்சு கொடுத்தியே உன் ஃப்ரெண்ட் அமரு. அவன் உனக்கு முன்னால இங்க வந்திருக்கான். இவனை கொலை செய்திருக்கான். அந்த பழி உன் தலைமையில சுமத்திட்டு உன் பட்டியை கூட்டிட்டு பணத்தை எல்லாம் சுருட்டிட்டு வெளிநாடு போயிட்டான். இல்ல, அவன் அப்படி செஞ்சிருக்க. செய்யறானோ இல்லையோ, கதை ஃபிட் ஆகுதா இல்லையா? அப்படி அவன் செஞ்சிருந்தா அவன் எங்க இருந்தாலும் நான் விட மாட்டேன். நான் உன்னை விட்டா தானே நீ அவனை பிடிக்கிறதுக்கு. நீட்டு கைய. உங்களோட பெரிய தொல்லையா போச்சுடா. எப்ப பார்த்தாலும் நீ நீட்டுறதும் நான் மாட்டுறதும் பேஜார் பேஜார். இங்க இருங்க, ஆம்புலன்ஸ் அனுப்புறேன். வைரவி, ராஜா நம்ம கிட்ட டபுள் கிராஸ் பண்ணி நம்மளை ஏமாத்திட்டான். போலீஸ் ட்ரெஸ்ல வந்தது அவனுடைய ஆட்கள் தான், அதுல சந்தேகமே இல்ல.
இப்ப ராஜா எங்க போயிருப்பான்? அவனுடைய ஃப்ரெண்டு தயாள்னு ஒருத்த அமெரிக்காவுல இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அநேகமா அவன் அங்கதான் போயிருக்கணும்.